வெல்கம் டு ஸ்கைடல் சேனல். இப்போ நீங்க பார்த்துருக்கிறது யார்டா அது செட்டிங் மார்க் செக்மெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேரேஜ் அட்ராசிட்டி. மேரேஜ்ல வெட்டிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான தருணம். ஏன் தெரியுமாங்க? அதுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன ஆகும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பயங்கரமான வெட்டிங் பார்ப்போம். வெட்டிங்ல என்னப்பா பயங்கரமான வெட்டிங் இருக்க போகுது? இருக்கு பாருங்க. மாப்பிள்ளை பிடிக்கலன்றதுக்காக பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கிறாங்களா? பின்னாடி ஒருத்தர் அண்ணன் மாதிரி சொந்தக்கார யாரோ மாதிரி வந்து கன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவார். பின்னாடி நின்றுட்டு இருக்காரு, முன்னுக்கு மாப்பிள்ளை தான் நிக்கிறாரு. சத்தம் போட்டு முதல்ல பயந்து தெரிச்சதே அவர் தான். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். கல்யாணம் சொர்க்கத்துல முடிவாயிருந்தாலும் சரிதான், இல்ல நம்ம வீட்டுல முடிவாயிருந்தாலும் மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ பிடிக்காத பட்சத்துல நீங்க அந்த கல்யாணத்தை லாஸ்ட் மினிட்ல கூட கால் ஆஃப் பண்ணுங்க. அப்படி பண்ணலன்னா இதுதான் நடக்கும். வாங்க பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க மூட்டை சொல்லி வெளியே தூக்கி ஆரம்பமே அசத்தல். இதுக்கு பிறகு என்ன நடக்குமோ? என்னம்மா ஆச்சு? நான் இந்த ஆளை கட்டிக்க மாட்டேன். இவருக்கோ வந்துச்சு. நீ ஒண்ணு செஞ்சினா நான் ரெண்டு செய்ய வெளியவே தூக்கி. இதுதான் வெட்டிங் பயங்கரம். இப்ப சொல்லுங்க, இந்த இதுல பொண்ணு பாக்குமா பையன் பாக்குமா? எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல எனக்கு ஒரு சந்தேகம், என்னடா தாலி இப்படி கட்டுறதா இப்படி கட்டுறதா எப்படி? அது வந்து நர்வஸ். அவரோட கம்ப்ளீட் நீ ரொம்ப கெட்டிக்காரன்டா. இது மூக்கனாங்கயிறு இல்ல, இது கழுத்துனாங்கயிறு. இது வாய்ஸ் அது புரியுமோ என்ன? சோ நிஜமா ஃபன்னா இருக்கு. வெட்டிங்னு எடுத்தோனே வரிசையா வருது. ஓகே, இது பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் அங்க இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கேட்கறாங்க, உனக்கு எப்படி தாலி கட்ட தெரியும்? இதுக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணது இல்லை, எப்படி தெரியும்? இவர் என்ன சொன்னா, இப்படிதான் கட்டுறது இப்படிதான் கட்டுறதுன்னு ஸ்டேஜ்லயே எல்லாரும் டெமோ காமிச்சிட்டு இருக்காரு. அலை அடிக்கலைங்கிறதுக்காக கடலை குட்டை நினைச்சிட்டீங்கல்ல? இது டெமோ ஈவென்ட் மாதிரி ஆயிடுச்சு. I am very happy. சோ இந்த கிளிப் பாப்போம். இது வந்து மாப்பிள்ளை தோழனும் மாப்பிள்ளையும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் தோட்ட போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? மாப்பிள்ளை தோழன் என்ன நினைச்சிட்டா, வெட்டிங் செரமனின்றதே மறந்துட்டு இது வந்து பர்த்டே போல இருக்கு. மாப்பிள்ளையோட நிலைமை என்னன்னா, வாயை திறக்கவே முடியாது. ஏன்னா பக்கத்துல உட்காந்துருக்க மாப்பிள்ளை தோழன் வந்து பொண்ணோட அண்ணனோ இல்ல தம்பியோ. ஏதாவது பேசும்போது நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு கல்யாணம் தண்ணி வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த கிளிப் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவலி நான் தெரியாம ஒரு முறை செஞ்சுட்டோமா. இப்ப நீ எனக்கு எப்பெல்லாம் உனக்கு தோணுதோ நான் அப்பெல்லாம் காலையில சொல்லுவேன். அவருக்கு பிராக்டிஸ் ஆயிருக்கும், ஆனா கேமரா முன்னுக்கு செய்யும் போது கொஞ்சம் ஷை ஆயிடும். இதுக்கு பிறகு வர வீடியோலாம் ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் வெட்டிங், தாலி கட்டின பிறகு என்ன நடக்குதுன்னு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எங்கடா போற? டேய், இதெல்லாம் நம்ம எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. அவர் எல்லாம் போச்சு எல்லாம் முடிஞ்சிச்சுன்ற மாதிரி வேட்டிய தலையில போட்டுப்பாரு. ஆக்சுவலி ரியல் சீன் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே அதை டிக்டாக்ல வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சும்மா ஒரு வைரலுக்கு பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். ஸோ இது வந்து ஒரு ஆஃப்டர் வெட்டிங் வீடியோ. பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு பொண்ணு போய் ஸோ வீட்டில் வந்து க்ரை பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ இது மோஸ்ட் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஸோ கேர்ள்ஸ் தான் எப்போவுமே இது ஹேப்பன் ஆகும், ஆனால் பாய்ஸுக்கும் இது நடந்துருக்கு. கண்டிப்பா பாய்ஸ்ல பாசமானவங்க இல்லையா? கண்டிப்பா வாட்ஸ் ராங் வித் தட்? ஆனா டஃப்புக்கே நாங்க டஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வராங்க. மாப்பிள்ளை இதை பார்த்துட்டு பரவாயில்ல, இன்னொரு 2 நாள் இருந்துட்டு வேணாம் சொல்லி
எனக்கு ஒரு நிமிஷம் இவங்க அழுவதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லாத மேரேஜை பண்ணிக்கிட்டாங்களோ ஒரு தாட்டே வருது. ஸோ வெட்டிங்னாலே ஃபினிஷிங்கில் டான்ஸ் இருக்கும். எல்லாருக்கும் ஆசை தான் இந்த அக்கா மாதிரி ஆடணும்னு. ஆக்சுவலி அவங்க தான் கல்யாணம் பொண்ணுன்றதே மறந்துட்டு அவங்க ரொம்ப நல்லா ஆடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் சில பேர் இப்படியும் ஆடுறது உண்டு. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என் கல்யாணம் ஏஜ்தோ நான் இப்படிதான் ஆடுவேன். எனக்கு கவலையே கிடையாது. என் கல்யாணம் நான் ஆடுவேன், நீ பாரு பார்க்காம போ, நான் ஆடுவேன். சில பேர் இப்பெல்லாம் இந்த மாதிரி தான் கல்யாணத்துல எல்லாம் வந்து ஆடுறாங்க, முன்னெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த கிளிப் பார்த்துருக்கு. இது வந்து கல்யாணத்துக்கு வந்தவங்களா இருக்கலாம் அல்லது பேரண்ட்ஸாவே கூட. பெஸ்ட் மூமெண்ட் இந்த லைஃப்னு சொல்லுவாங்க. சில சமயம் எப்பதான் கிரியேட் ஆகும்னு தெரியாது, அவங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறோம் ஒரு நல்ல எபிசோடோட. ஸோ அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye. See you in the next episode. Bye.